கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும். நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலதான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சிக்கல் என்ன, உபத்திரம் என்ன, பாடுகள் என்ன, பிரச்சனை என்ன, ஒரு குடும்பத்துல ஏன் அடிக்கடி சண்டை நடக்கு, ஏன் பிரிஞ்சு போறாங்க, ஏன் கோர்ட்டு கேஸ் சொல்லி நிறைய பிரச்சனைக்கு பின்னாடி பார்த்தா அவங்க இருதயத்துக்குள்ளே பண ஆசை எங்கேயாவது உள்ள கிடந்துச்சு அப்படின்னா பின்னாடி பார்த்தா நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். சில இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு வேலைக்காக, அது ஒரு பெரிய பதவியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய ஒரு பொசிஷனா இருக்கலாம், இல்ல ஒரு கான்ட்ராக்ட் வேலையா இருக்கலாம், இல்ல வேற நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போற வேலையா இருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, சில இடத்துல லஞ்சம் லட்சக்கணக்கா கொடுத்து சிக்கி கொள்றாங்க. சில ஜெப குறிப்பு வரும்போது பணம் கொடுத்தோம் வரல அப்படிம்பாங்க, ஏமாந்துட்டோம் அப்படிம்பாங்க. லட்ச லட்சமா லட்ச லட்சமா பல லட்சங்கள் இருக்கும். இத்தனை லட்சம் எப்படி போச்சு அப்படின்னா அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தா பல லட்சங்கள் போய் அந்த வேலையும் கிடைக்காம போய் அவங்க வாழ்க்கையில கடன்ல சிக்கி கொள்வாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. வீட்டுல 2 பேரு, பையனுக்கு ஒரு பெரிய வேலை, தங்கச்சிக்குள்ள அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அந்த நகையை கொண்டு போயிட்டு அப்படியே போயாச்சு, அவ்வளவுதான். அண்ணனுக்கும் அந்த வேலை கிடைக்கல, தங்கச்சிக்கும் கல்யாணம் முடியல. ஒரு குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மகளுக்காக நிறைய நகை சேர்த்து வச்சாங்க, பையனுக்காக ஒரு பெரிய வேலை வேணும்னு சொல்லிட்டு அந்த மகளுக்குள்ள நகையெல்லாம் கொண்டு போய் அந்த வேலைக்காக கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அந்த வேலையும் கிடைக்கவில்லை, தங்கச்சிக்கும் கல்யாணம் முடியல. ஒரு வீட்டுல 2 பேருக்கும் வீட்டுல எதுவுமே நடக்கல. அல்றாங்க, புலம்புறாங்க, என் பாவத்தை மன்னிப்பாரான்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க, பணம் திருப்பி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க, எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துன்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க. ஆனா பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பண ஆசை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பண ஆசை உள்ள இருந்தால் அங்க இயேசு எப்படி கூட இருப்பார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், நிறைய குடும்பத்துல பண ஆசை தான். இந்த பண ஆசையினாலதான் நிறைய குடும்பத்துக்குள்ள ஆபத்து. ஒரு குடும்பத்துல ஆன்லைன்ல பணம் கட்டி அந்த பணம் திருப்பி கிடைக்காது அப்படின்னு உடனே அவங்க வீட்டுல ஏதோ ஒரு மருந்து வச்சிருந்தாங்களாம், அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போயாச்சு. கூட இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் உடனே வந்துட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஆன்லைன்ல இத்தனை லட்சம் பணம் போயிட்டு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஆனா ஒன்றும் செய்ய முடியல, ஆன்லைன்ல பணம் போயிட்டு. இப்ப நிறைய குடும்பத்துல ஆன்லைன்ல பணம் இழந்து தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஒரு குடும்பத்துல திருமணத்திற்காக வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. அக்காவுக்கு வீட்டுல ஃபேமிலியில மேரேஜ், அவ்வளவுதான். அந்த பையன் 50,000 ரூபாய் காணாம ஆக்கிட்டான். எப்படி காணாம ஆக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்லைன்ல போய் சீட்டு விளையாண்டு இருக்கான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது.
இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, ஒரு குடும்பத்துல பண ஆசை இருக்கும்போது அங்க எப்படிப்பா இயேசு கூட இருப்பார்? இதுதான்ப்பா இன்னைக்கு மைய கருத்து. எல்லா வீட்லயும் பணம் தேவை இருக்கு. காலைல தூங்கி எந்திரிச்சோனே எனக்கு எப்படியாவது தேவன் ஆசீர்வதிக்கணும். எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ரவிராஜ் இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன். கிருபை தந்திருக்காரு. காரணம் என்ன? முதல்ல பண ஆசை இதயத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு? பண ஆசை. அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும். அடுத்த குடும்பத்துடைய பணம் தான் வீட்டுக்கு வரணும். எவ்வளோ பெரிய மோசமான எண்ணங்கள். நல்லா யோசித்து பாருங்க. நிறைய வீட்டுல பணத்துக்கு பின்னாடி ஓடுறது. வீட்டுல குடும்பம் இருக்கும். ஆனா அவங்க பார்த்தா பணத்துக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அதனுடைய முடிவு என்ன? மரணம். அதையும் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? நிறைய குடும்பத்துல மனைவி வேண்டாமா, அம்மா அப்பா வேண்டாமா, வீட்டுல ஃபேமிலி வேண்டாமா, பிள்ளைகள் வேண்டாமா, பணம் மட்டும் போதும். அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? வீட்டுல பார்த்தா மனைவி கண்ணீர் வடிக்கிறாங்க, அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, பிள்ளைகள் பார்த்தா எங்க அப்பா வீட்டுக்கே வரமாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்துல கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் என்ன நடந்துச்சு போய் பார்க்கும்போது, வெளிநாட்டிலேயே அங்க ஒரு மேரேஜ், அங்கேயும் பிள்ளைகள் இருக்கு. ஆனா இங்க பார்த்தா தெரியாது. பணத்துக்காக வெளியே அனுப்பி வச்சாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை பார்த்தா ஒரு இருண்ட வாழ்க்கை. குடும்பம் பார்த்தா பிரிஞ்சிட்டு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பார்த்தா வேற லைஃப் செட்டில்டு. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நிறைய இடத்துல பணம் 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 தான். மைண்ட்ல ஃபுல்லா பணம் பணம் பணம். இருக்கிறது போதுன்னு சொல்லி நினைக்கிற குடும்பத்தை பார்க்க முடியலப்பா. நான்லாம் வியாபாரத்துல ஒரு 1/2 கோடி ரூபா, ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். நடுரோட்டுக்கே வந்துட்டேன். எல்லாம் அழிச்சிட்டேன். நடுரோட்டுக்கு வந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்த ஆளு. நான் வியாபாரத்துல இருந்தேன். மறுபடியும் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன். பொய்யும் பேசக்கூடாது, பண ஆசையும் இருக்கக்கூடாது, உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனையை கைக்கொள்ளணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்படிலாம் வாசனை எழுதப்பட்டிருக்கு. அப்ப என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிச்சேன், அவ்வளவுதான். இந்த நிமிஷம் வரை உயிரோட தான் இருக்கேன். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. இதே ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை குடும்பத்தை ஏமாத்துறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து அப்படி குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப ரேரா இருக்கு. சில குடும்பத்திலே உண்மையா வாழ்ந்த தாய்மார் இருக்கிறாங்க, தகப்பன்மார் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேச்செல்லாம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கேட்கறது இல்லை. அவங்க பார்த்தா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10 சேர்த்து 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 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. பண ஆசையே இருக்காது. இன்னைக்கு கொஞ்சோண்டு பணம் வந்தோன்னு ஒரு பெருமை வந்துருது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்படி நமக்கு பைபிள்ல நிறைய வசனம் எழுதப்பட்டிருக்கு. 40 நாள் சிலுவை தியானம், அழகா செய்தி கேட்டீங்க. உபவாச நாட்கள் இருந்தீங்க. ஆனாலும் சில குடும்பத்துக்குள்ளே இந்த உள்ள கிடக்குற என்ன தெரியுமா? பண ஆசை. இந்த பண ஆசையை வச்சு என்ன செய்ய போறோம்? 4 ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யறோமா? யோசித்து பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நம்ம பண ஆசை இல்லாமல் நடந்தால், என் வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பணம் தேவை இருக்குப்பா. ஒரு மனுஷன்னா ஒரு வீட்டில் ஒரு 200 ஒரு 300 ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு வீட்டுக்கு ஜாமான் வாங்கினா கூட ஒரு காசு பணம் வேணும். பணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைதான். ஆனால் பண ஆசை தான் வரக்கூடாது. தேவன் எனக்கு இன்னைக்கு எல்லா தேவையிலும் சந்திப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? யோசித்து பாருங்களேன். நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? கஷ்டமான கேள்விதான். ஏன்னா சில குடும்பத்துல பணம் மேலதான் ஆசை வச்சிருக்காங்க.
கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க அப்படின்னா, பணத்து மேல ஆசை வச்சிருக்காங்க. என் பேங்க்ல ரூ. 1,00,000 இருக்கு, ரூ. 2,00,000 இருக்கு, ரூ. 3,00,000 இருக்கு. சில வீட்ல 5,00,000 கடன் இருக்கு, 3,00,000 கடன் இருக்கு, 10,00,000 கடன் இருக்கு, 20,00,000 கடன் இருக்கு. அந்த வருத்தத்திலேயே இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலே கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். என் குடும்பத்துல பிரச்சனையை அவர் மாற்றித் தருவார். எனக்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். என் பாவத்தை மன்னித்தார், என் அக்கிரமத்தை மன்னித்தார், என்னுடைய மீறுதலை மன்னித்தார், என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்தார். அவர் என் கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எனக்கு மாற்றி தருவார். அவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கார். அவர் என் கூட இருக்கார். அவர் உயிரோட இருக்கார். என் பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல ஒரு மனுஷன் நம்பிக்கையா இருந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை காணும். அதையும் என் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தர் மேல ஆசையா இருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தரை விசுவாசிங்க. உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நம்ம நடக்கல, பண ஆசை இருக்கக்கூடாது. அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி இருந்தாச்சுன்னா எங்கேயோ போயிடலாமே. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு அது இல்லாம தானே வீட்டுக்கு வீடு சண்டை ஓடிட்டு இருக்கு. ஏன் சண்டை இருக்கு அப்படின்னா எல்லாம் இதான். வீட்டுக்கு வீடு என்ன இருக்குன்னா, அவங்க நல்லா இருக்காங்க, அப்ப நான் நல்லா இல்லை. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டுல இப்படி இருக்கு, அப்ப என் வீட்டுல இப்படி இருக்கு. அடுத்த வீடை பார்த்து 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 இவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் வந்துடும். ஒரு சில வருஷங்கள் முன்பாக எங்க வீட்டுல ஒரு டேபிள் வாங்கினேன். பக்கத்து வீட்டுல உள்ள ஃபேமிலி அந்த டேபிளை பார்த்தாங்க. இந்த டேபிள் நல்லா இருக்க, எங்க வாங்கினீங்க அப்படின்னாங்க. அந்த கடையில வாங்கணும் அப்படின்னாங்க. அடுத்தாப்புல ஒரு நாளுக்குள்ள அந்த டேபிள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு, இப்படி அடுத்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் சில வீட்டுல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தான் வீட்டுக்குள்ள வாங்கிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன இருக்கோ அது போதும், அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கா? சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது பக்கத்துல இருக்க தாய்மார்கிட்ட அவங்க நகை போட்டிருப்பாங்க. அந்த நகையை லைட்டா பார்ப்பாங்க. நானும் இந்த நகை போட்டா நல்லா இருக்குங்க. அவங்க ஒரு ட்ரெஸ், ஒரு சேலை, இல்லை கொஞ்சம் அழகான ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸு அப்போ இந்த ஒரு நல்ல குவாலிட்டி வந்து நானும் போட நல்லா இருக்குமே. ஏதோ ஒரு இடத்துல ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது பண ஆசையா இருக்கலாம், இல்லை ஒரு நகை ஆசையா இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஒரு பொருள் ஆசையா இருக்கலாம். ஆசை. ஆனா உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இப்ப நிறைய குடும்பத்துல அப்படி பார்க்க முடியல. அதுதான் வேதனையான காரியம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த காலையிலையாவது ஒரு முடிவு எடுங்க. எனக்கு இருக்கிறது போதும்பா. சில வீட்டிலலாம் என்ன நடக்கு அப்படின்னா, நிறைய தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வேற வேற தொடர்பு, வேற வேற இடத்துல சிக்கி கொள்றாங்க. வீட்டில் பார்த்தா ஒரு குடும்பம் இருக்கு, ஆனா அவங்க பார்த்தா வேற எங்கேயோ ஒரு ஃபோன் கால்லையோ, வேற ஃப்ரெண்டுகிட்டயோ, வேற எங்கேயோ ஒரு நபர்கிட்ட போய் சிக்கி கொள்றாங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கஷ்டமான சப்ஜெக்ட். இருக்கிறது போதும் அப்படின்னா யாருமே ஒத்துக்கிட்டதே கிடையாது. எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும். நமக்கு ஏன் ஆசை? ஒரு மனுஷன் காலையில ஒரு 4 இட்லியில ஒரு 3 இட்லி அவ்வளவுதான். மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு அவ்வளவுதான். நைட் ஒரு டிஃபின் அவ்வளவுதான், முடிஞ்சது. இவ்வளவுதான் லைஃப். ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்க ஆசை 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 ஆசை. ஆதாம் ஏவாளுக்குள்ள என்னைக்கு ஒரு ஆசை வந்துச்சோ அன்னைக்கே சர்ப்பம் வந்துட்டு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு நம்மளை எது பிரிக்க அப்படின்னா ஆசை அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது நம்மளை பிரிச்சிடும். அதனாலதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. பணத்தை சார்ந்து போயிடக்கூடாது. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு ஏன் கல்யாணம் முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது வேலை செய்யற இடத்துல 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் சம்பளம், மாப்பிள்ளை அதே மாதிரி கேட்கறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. வேலை பார்த்தா பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, பிள்ளைகள் பார்த்தா வயசு கூடிக்கிட்டே போகுது, திருமணம் பார்த்தா முடிய மாட்டேங்குது.
ஆனா ஜெப குறிப்பு வரும்போது சொல்ல எங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா உள்ள குடும்பத்திலே அம்மா அப்பாவுக்கு வீட்டுல என்ன கிடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பண ஆசை, பண ஆசை, பண ஆசை, பண ஆசை. ஒரு குடும்பத்திலே தகப்பனார் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 மாப்பிள்ளை பார்த்தாச்சு. இன்னும் மாப்பிள்ளை அமைய மாட்டுக்கு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மகள் சம்பளம் லட்சமா வாங்குறா. லட்சமா வாங்குறாங்க. மாப்பிள்ளை அதே மாதிரி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கிடைக்க மாட்டுது. லாஸ்ட் பார்த்தா திருமணம் முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பண ஆசை இல்லாதவர்களாய், அந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் ஆழமா தியானிச்சு பாருங்க. ஸ்கிரீன்ல அழகா இருக்கு. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். வசனத்தை நிப்பாட்டி வாசிக்கும்போது எல்லாருக்கும் புரியும். ஒரு குடும்பத்திலே பண ஆசை வரும்போதுதான் அதுல லஞ்சம், அதுல ஊழல், அதுல தேவையில்லாத பொய், தேவையில்லாம சத்துரு உள்ளொரு தந்திரம், ஏமாத்துறது, நிறைய இடத்துல இதுதான் நடக்கு. ஒரு குடும்பத்துல பண ஆசை இல்லாமல் உண்மையா வாழும்போது இயேசு கூட இருப்பார். இயேசு கூட இருப்பார். நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அது தேவன் கொடுத்த கிருபை. காலையில தூங்கி எந்திரிச்சிருக்கோமா? இன்னைக்கு காலையில தேவன் கிருபையை தந்ததுனாலதான் நம்ம தூங்கி எந்திரிச்சிருக்கிறோம். நம்ம தூங்கி எந்திரிக்கனாலே தேவன் கிருபை தந்தா மட்டும்தான் நம்ம எந்திரிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு ஒரு பண ஆசை உள்ள இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இதயத்துக்குள்ள இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் பெஸ்டான வாழ்க்கை. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி நம்ம இருதயம் இருக்கா? இருக்கா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சுப்பா. பையனுக்கு 26 வயசு, கல்யாணம் முடியலை, நல்ல படிச்ச பையன்தான். அம்மா அப்பாவுக்கு தெரியாம 50 லட்சம் வெளியே கடன் வாங்கியிருக்கான். பிசினஸ் தான் பண்றான். அம்மா அப்பாவுக்கு தெரியாம 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கான். இப்போ பார்த்தா கடன் பார்த்தா தலைக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. எப்படி அதை சமாளிக்கணும் தெரிய மாட்டேங்குது. இப்பதான் வீட்டுல மெதுவா அம்மா அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிறது போதும் அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது தரிசனமா பார்க்கிற ஒரு தாயார், ஆலயத்துக்கு அவங்க ரொம்ப போக முடியாது. விக்கிர வழிபாட்டிலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. வீட்டுல ஜெபிக்கும் போது அப்படியே தரிசனமா பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்கும்போது குடும்பமா, ஒரு குட்டி குடும்பமா பத்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வீடு கட்டினாங்க. ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன் வந்துச்சு. அந்த 15 லட்சம் ரூபாய் கடனுக்காக கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இந்த அக்கா பார்த்தா வீட்டுல இருந்துட்டு இருந்தாங்க அழகா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அக்கா பார்த்தா வேலைக்கு போயிட்டாங்க. குடும்பம் பார்த்தா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளைகளை பார்த்தா கவனிக்க ஆள் இல்லை. சின்ன குட்டி பிள்ளைகள். ஒரு 30, 32 வயசு தான் கணவன் மனைவிக்கு. பிள்ளைகள் பார்த்தா ஒரு 5, 6 வயசு, 7 வயசுக்குள்ள இருக்கும். அவ்வளவுதான். பிள்ளைகளை பார்த்தா கவனிக்க ஆள் இல்லை. தாய் ஒரு பக்கம் வேலைக்கு போயிருந்தாங்க. கணவர் பார்த்தா வெளிநாட்டு போயாச்சு. குடும்பம் பார்த்தா பிரிஞ்சாச்சு. நைட் நேரத்துல பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா தனியா இருக்கும்போது பல எண்ணங்கள், பயம். இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ப்ரோக்ராம் போட்டால் அதுல பாதிப்பு வராது. யாருக்கெல்லாம் அந்த செய்தி இன்னைக்கு பிரயோஜனமா சொல்லி எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். யாருக்கெல்லாம் அந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருதோ, நம்ம வீட்டுல உண்மையிலே கர்த்தருக்கு தான் நம்ம முதல் இடம் கொடுத்திருக்கிறோமா? அது மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு செய்தி.
என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நான் படுத்தா நிம்மதியா தூங்கிடுவேன். என் இருதயத்துக்குள்ள உலக கவலையோ வேதனையோ வேற தேவையில்லாம பண ஆசையோ வந்தா எப்படிப்பா தூக்கம் வரும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதானே பிரச்சனை. வேலைக்கு போனா அங்க ஒரு டார்கெட், இவ்வளவு ரூபா கமிஷனு, இவ்வளவு தூரம் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளவு தூரம் சேல்ஸ் பண்ணிடணும். எங்க போனாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கமிஷன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லஞ்சம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போனஸ். இதுக்காக எத்தனை பொய் பேசுறாங்க, எத்தனை இடத்துல உண்மை இல்ல. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு குடும்பத்துக்குள்ள பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா வாயில பேசுற வார்த்தையில உண்மை இருக்கணுமே. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல உண்மை இல்லை. வாயை திறந்தா ஒன்லி கலர் கலரா பொய் பேசிட்டே இருக்காங்க. டிசைனா பொய் பேசுறாங்க. யாருமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி நல்ல அழகா பொய் பேசுறது. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு தானே இருப்பாரு. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது பார்த்தேன், இவ்வளவு காரியம் எழுதப்பட்டிருக்கா. முதல்ல என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு என் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வழியில நான் நடக்க ஆரம்பிக்கணும். பண ஆசை அந்த வழியில போயிடக்கூடாது. உலகத்துல பணம் சம்பாதிக்கணும்னா 1000 வழி இருக்கு. ஆனா ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். உங்க கூட ஏசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் முக்கியமான கருத்து. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது ஆசீர்வாதம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி எண்ண முடியுதா? நம்ம யோசித்து பார்க்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அதனால நம்ம எடுக்கிற முடிவு நம்ம கையில இருக்கு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதினாலே நாம் தைரியம் கொண்டு, பண ஆசையும் இருக்கக்கூடாதான், இருக்கிறது போதும் சொல்லி நினைக்கணுமா? அப்படி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லி இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம பணத்து பின்னாடி ஓடிடக்கூடாது. இருக்கிறது போதும் சொல்லி அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கான்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான். நம்ம இருதயத்துக்குள்ளே பண ஆசை இருக்கா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்க தோணுதா? ஒரு குடும்பத்திலே ஒரு விஷயம், அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட துணி, கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுக்குள்ள துணி ஒரே வீட்டுக்குள்ள இருக்கு. அது ஒரு ஊருக்கே கொடுத்துடலாம். பார்த்தா வீட்டுல பார்த்தா ஒரே ஒரு தாயார் தான். ஒரு 100 வீட்டுக்குள்ள துணியை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூம் ஃபுல்லா துணி தான். அதை கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுக்கு கொடுக்கலாம். இருக்கிறது போதும் என்ற எண்ணம் இருக்கா? இப்படி நிறைய வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கும். அதனாலதான் பிரச்சனை ஜாஸ்தி. தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், அந்நிய பாஷை பேசணும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், வரங்கள் வேணும், கனிகள் வேணும் சொல்லி நிறைய குடும்பத்தை ஆசைப்படுறாங்க. ஆனா இதயத்துல பார்த்தா பண ஆசையும் உள்ள கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தா இருக்கிறதெல்லாம் போதும் சொல்லி சொல்ல மாட்டேங்காங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னா அந்த இடத்துல ஒரு பிசாசு உள்ள வந்துடுது இல்ல. அதனாலதான் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு. அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கோமோ அது தேவனுக்கு தெரியும். அதனால கால வேளையிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா ஒரு தைரியம் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லியிருக்காரு. என் கூட கர்த்தர் இருந்தால் ஒரு தைரியம். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் தொடங்கினேன்னா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வாழ்க்கையிலே எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல பிரதர், எங்களுக்கு முதல்ல பணம் தான் பிரதர் வேணும், எங்க வீட்டுல ரொம்ப பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி பணத்து பின்னாடியே போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப நிறைய குடும்பத்துல காலில் தூங்கி எந்திரிச்சோன்னா லட்ச லட்சமா கடன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பொய் சொல்லி கடன்லாம் வாங்கியாச்சு.
வாங்கினவன்ட்ட மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியலன்னா மறுபடியும் போய் பேசணும். யாராவது ஒரு 1,00,000 2,00,000 கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது ஒரு 5,00,000 கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய குடும்பத்துல வேலை செய்யாம எப்படியாவது சம்பாதிக்கணும். இப்ப கடைசி காலத்துல இப்ப அப்படி ஒரு ட்ரெண்ட் அதிகமா இருக்கு. வேலை செய்யவே மாட்டாங்க, ஆனா பணம் மட்டும் வேணும். என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும்ப்பா. காலைல 5 மணி 6 மணிக்கு வேலைக்கு போவேன். ராத்திரி 10 மணி 11 மணி தான் வீட்டுக்கு வருவேன். 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன். 16 மணி நேரம் வேலை பார்த்து தான் வீட்டுல பணத்தை கொண்டு வருவேன். அப்படி என் வாழ்க்கையில நான் வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு ஒருத்தன் மாந்திரீகம் பண்ணி 13,00,000 பணத்தை புடுங்கிட்டான். அதனால சொந்த வீடு வித்தேன், நகை வித்தேன், வியாபாரத்தை விட்டேன், நடு ரோட்டுக்கு வந்தேன், சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். எனக்கு மாந்திரீகம் பண்ண பார்த்தா வீட்டுக்குள்ள நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள பண ஆசை இருந்துச்சு, எனக்குள்ள பண ஆசை இல்லை. நான் ஒதுங்கி போனேன், அவன் செத்தே போயிட்டான். அதையும் ஏன் காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை இல்லைன்னா கர்த்தர் கூட இருப்பார். இது என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கேன். ஒரு மனுஷன் கூட கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. இந்த செய்தியை நீங்க எல்லாம் கேட்குறீங்கல்ல, பண ஆசை உள்ள இல்லாம இருக்கா? இருக்கிறது போதும் சொல்லி தோணுதா? இந்த 2 மட்டும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததெல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, அது வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் இருக்கு. பண ஆசை இல்லாம இருக்கணும், இருக்கிறது போதும் சொல்லி இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படி இல்லாம இருக்கிறதுனாலதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன அப்படின்னா, இருக்கிறது போதும் சொல்லி சொல்றக்கூடிய ஆளே இல்லை. இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். எத்தனை குடும்பத்துல பணத்துக்கு பின்னாடி ஓடி போயிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது இல்லை, ஒரு குடும்ப ஜெபம் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. எத்தனை குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கேட்டா பண ஆசை. இருக்கிறது போதும் சொல்லவே மாட்டாங்க. வீட்டுல மனைவியோ இல்ல அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல பாட்டியோ இல்ல பெரியவங்க, இருக்கிறது போதும்டா, இருக்கிறது போதும்பா, இருக்கிறது போதுங்க, அந்த வார்த்தை நிறைய பேருடைய வாயில வரமாட்டுக்கு. நமக்கு இருக்கிறது போதும் நினைக்கும் போதுதான் நம்ம வீட்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துருப்போம். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. நான் வியாபாரத்துல இருக்கும்போது காலையில இருந்து ராத்திரி வரைய பணம் 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 சொல்லி சம்பாதிச்சிருக்கேன். ஆனா கையில 5 பைசா இல்லை. 5 பைசா, நான் சொல்றது 1 ரூபா கூட இல்ல, 5 பைசா இல்லாம நான் ரோட்ல நின்றுருக்கேன். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? பண ஆசை இருக்கலாம், ஆனா அது நம்ம வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 24 மணி நேரமும் பண ஆசையில வாழ்ந்தா அவன் என்ன ஆவான்? அவனுக்கு பண ஆசை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். வீட்டுல மனைவியோ அம்மாவோ பிள்ளையோ கண்ணுக்கு தெரியாது. சில குடும்பத்துல ஏன் தவறான வழியில போறாங்க, தவறான தொடர்பு, ஏன் மதுபானத்துல போய் சிக்கி கொள்றாங்க? நிறைய விஷயத்துல பின்னாடி எனக்குன்னா பண ஆசை. பொய் சொல்லி இடத்த வைக்கிறாங்க, பொய் சொல்லி இடத்த வாங்குறாங்க, அதிகமான ரேட்ல விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? பண ஆசை. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். மிக்சிங், பொருள்கள்ல மிக்சிங், வாங்குறதுல மிக்சிங். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன? ஏன் அநியாயம் நடக்கு? பண ஆசை. இருக்கிறது போதும் நினைச்சா உண்மையா வித்துட்டு இருப்பாங்க, உண்மையா வியாபாரம் பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. அதனாலதான் வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு அதிகமான பிரச்சனை. நான் சொல்றது உண்மையான காரியமா இல்ல? நீங்களே யோசித்து பாருங்க. அதனால பண ஆசை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல முதல்ல இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். இருக்கிறது போதும் அப்படின்னு யாரெல்லாம் எண்ணுறாங்களோ அந்த குடும்பத்தோட இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். அதுக்கு தான் வாக்குத்தத்தம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அதுக்கப்புறம் தான் நமக்கு தைரியமா இருக்கும். என் கூட இயேசு இருக்கிறாருப்பா. இப்ப நான் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, என்ன பண ஆசை இல்லை, இருக்கிறது போதும் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கூட இயேசு இருக்கிறாருப்பா, என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார் சொல்ல முடியும். ஏன்? பண ஆசை இல்லை, பொருள் ஆசை இல்லை, நகை ஆசை இல்லை, இருக்கிறது போதும், பேசாம இருப்போம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படி சொல்ல முடியல. ஏன்னா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்.
அந்த இடத்துல தான் பிசாசு உள்ள என்ட்ராராம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அதனால நம்ம வீடு எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய வீடா இருந்தால் நீங்க கண்டிப்பா சமாதானத்தோடு இருப்பீங்க. இல்ல பிரதர், நீங்க சொன்னது போல நாங்க பண ஆசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி அது என்ன வரமாட்டுக்கு அப்படின்னா, அந்த வீட்ல எப்படிப்பா இயேசு இருப்பாரு? நீங்களே யோசித்து பாருங்களேன். நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்றேன், இதுதான் பிரச்சனை. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாம். எதினால் எனக்கு பண ஆசை இல்லை, நான் பண ஆசையில நான் நடக்கல, எனக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதனால என் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என் கூட கர்த்தர் இருக்கார், எனக்கு உதவி செய்வார். ஸ்ட்ராங்கா சொல்லலாம், ஆழமா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். என் கூட கர்த்தர் இருக்கார், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்படி? எனக்கு பண ஆசை இல்லை, இருக்கிறது போதும்னு சொல்லி நான் பேசாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்ப எந்தெந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட செய்தியை காலைல கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கு? அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்துட்டால் நான் பயப்படேன். ஏன்னா அவனுக்குள்ள பண ஆசை இல்லை, அவன் தான் இருக்கிறது போதும் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான்ல. நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த கேள்விக்கு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பண ஆசை இல்லாமல் வாழ சொல்லியிருக்கீங்கப்பா. இருக்கிறது போதும் சொல்லி வாழ சொல்லியிருக்கீங்கப்பா. எந்த குடும்பத்துல கேட்டாங்களோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கா வாழ அர்ப்பணித்து உண்மையா வாழ்ந்தா போதும்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. கடைசி காலத்திலே மறுரூபமாக்கப்படணும். எங்க இருதயம் ஐஸ்வர்யத்து மேல இருக்கக்கூடாது, பணத்து மேல இருக்கக்கூடாது. போதும், அந்த எண்ணம் எங்களுக்கு வேணும்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ குடும்பத்திலே பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க. லட்ச லட்சமா கடன் இருக்கு. வீடு கடன், நகை கடன், வியாபார கடன், விவசாய கடன், ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. பிள்ளைகளுக்கா படிப்புக்காக கடன் வாங்கியிருக்காங்க. வேலை செய்யற இடத்துல கடன், சொந்தக்காரங்கிட்ட கடன். எத்தனையோ குடும்பத்துல கடன் 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 கடன். எத்தனையோ குடும்பத்துல கடன்ல வாழ்றாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வாசல் திறக்கணும்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்வீங்களாப்பா? கர்த்தர் கிருபை செய்வீங்களாப்பா? கிருபை தருவீங்களாப்பா? கிருபை வேணும்ப்பா. கிருபை பாராட்டுங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்திலே இதயத்துக்குள்ள பாரம் தான்ப்பா இருக்கு. எத்தனையோ குடும்பத்துல பாரம் தான்ப்பா இருக்கு. வீட்டுல பணம் தேவை இருக்கு, என்ன செய்யன்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுட்டு வாழ்க்கையில இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன்லாம் எப்படி அடைக்கணும்? பொய் சொல்லக்கூடாது, உண்மையா வாழணும், இருக்கிறது போதும்ன்ட்டு என்ன சொல்லியிருக்கீங்க? பண ஆசை இல்லாமலுக்கு சொல்லியிருக்கீங்க. நிறைய காரியத்தை யோசித்து பார்த்தாங்கப்பா. அவனோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது நீங்க தான்ப்பா. 40 வருஷம் மன்னா தந்தது நீங்க தான்ப்பா. 40 வருஷம் வழி நடத்தினது நீங்க தான்ப்பா. ஒன்றும் குறைவுபடலப்பா. நீங்க ஒரு குடும்பத்தை வழி நடத்தும் போது ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளா நாங்க மாறணும்ப்பா. எங்க வாழ்க்கையிலே முழுசா நாங்க கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட கர்த்தர் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். கர்த்தர் சந்திக்கணும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்குள்ள அப்பத்தை தாங்கப்பா, இன்னைக்குள்ள ஆகாரத்தை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து
பரிபூர்ணமா ஆசிர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசிர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசிர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்திலே செய்தியும் கேட்கிறாங்கப்பா, பொறுமையா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்தா போதும்ப்பா. நீங்க ஆசீர்வதிச்சா மட்டும்தான் ஐஸ்வர்யம் தங்கும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் சகலவிதமான செழிப்பு. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்ன சொன்னீங்கப்பா. ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கே ஆசீர்வதிங்கப்பா. நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்கப்பா. ரெட்டிப்பான நன்மை உங்க பிள்ளைகளுக்கு தருவீங்களாப்பா? இவ்வளவு நேரம் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ ரெட்டிப்பான நன்மை தாங்க, இன்றைக்கே தாங்க. கற்பதனையாக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசிர்வதிங்க. மாசமா இருக்குங்க தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி புறப்படுவாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது. கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பழனியில திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இதயத்துல பாரத்தோடு ஜெபிக்கிற தாய்மார் உண்டு. கடன், நிம்மதி இல்லை, வாழ்வதா சாவதா, அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை. குடும்பம் ஃபுல்லா கடன்ல தவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வண்டி கடன்ல இருக்கு, கார் கடன்ல இருக்கு, 2 வீலர் கடன்ல இருக்கு, ஹோம் லோன் எத்தனையோ கடன்ல இருக்கு. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துல எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத எத்தனையோ காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள், பாவ அடிமை, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், இந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும். கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த வீட்டு விதமாக எந்தெந்த குடும்பத்திலே சத்துரு போராடி கொண்டிருக்கணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டோம். தேவன் அருளி அப்பம் மினிசன் விரோதமா எந்தெந்த இடத்துக்குள்ளே அப்பா சத்துரு போராடி கொண்டிருக்கும், அந்த எல்லா கிருபையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டோம். எல்லா தேசமும் சுவிசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எக்ஸாம்ல இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டுல இருக்காங்க, உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். காலைவேளை வேலைக்கு போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறப்படட்டும். சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிகாலை வேளையிலே ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. பணாசு இல்லாமல் நடக்க கிருபை தாங்க. இருக்கிறது போதும் என்ற அந்த எண்ணம் தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வச்சிருங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்துல டெலிவரி புறப்பட்டாங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தர் மாற்றி பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க, தீர்காயுஸ் தாங்க. உங்க நாம மையம் படட்டும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பலகைகளை திறந்து ஆசீர்வதிங்க, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை தாழ்த்திரும். என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க, மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ரிபு சந்தோ டோலபல ஹஷதனி கந்தோ டோரபல ஹர்து லிபல பல பல ஹுரபு ஷகதன மல கௌதிபிக்கேதுன
Riba kabudi bekeduri shanto tonama kabudi bekeduna. Lima la kaduri shanto tolaba kabadu namalahadu. Lima lahadune mesi bulla shagudura bara kabudi bekeduna. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கூடங்க உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிபூர்ணம் ஆசீர்வதித்து எல்லா கருத்திலும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பள்ளிக்கு பிறகு கதை கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதி காண மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்தணும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். தேவனார்லி அப்போ மனுஷனுக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363064189 உண்டு. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.